ஆயில் வாங்க பார்க்கலாம். எண்ணெயை சுத்தமான எண்ணெயை ஊற்றிக்கணும். இரும்பு கடாயில் ஊற்றிக்கணும். அடுத்த சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. ஆவாராம்பூ போட்டுக்கணும். வெட்டி வேர் போட்டுக்கணும். கருவேப்பிலை, உணர்ந்த கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா முடி வளரும், முடி கொட்டாது, கருகருன்னு வளரும். பாருங்க, இது போட்டுக்கணும். வெட்டி வேர் போட்டுக்கணும். உடம்புக்கு சூட்டெல்லாம் குறைக்க வெந்தயம் போட்டுக்கணும். பாருங்க, ஆலிவேரா போட்டுக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அவரம்பூ போட்டுக்கணும். ஆலிவேரா போட்டால் உடம்புக்கு குளிர்ச்சி, பொடுகு, இளநரையெல்லாம் வராது. ஆவாரம்பூ போட்டுக்கணும். ஆவாரம்பூ உடம்பு சூட்டை குறைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குப்பைமேனி போட்டுக்கணும். குப்பைமேனி உடம்புல இருக்க கழிவு, இந்த மண்டையில் இருக்க பொடுகு, பிப்பு இதெல்லாம் சரியாக்கும். பாருங்கள், செம்பருத்தி போட்டுக்கணும். முடி உதிர்வது எல்லாத்தையும் இது பண்ணிக்கும். செம்பருத்தி தலையும் போட்டுக்கணும். அப்புறம் மருதாணி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி நல்லா கருகருன்னு வளரும். அப்புறம் துளசி போட்டுக்கணும். உடம்புக்கு ரொம்ப சளி பிடிக்காது, நல்லாயிருக்கும். பொன்னாங்கண்ணி போட்டுக்கணும். முடி கொட்டுவதெல்லாம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா கருகருன்னு வளரும். செம்பருத்தி பூ மொட்டு போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு இதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூடாக நல்லா கொதிக்கும். பபுள்ஸாக வரும். பபுள்ஸ் வந்தோடனே தீயை ரொம்ப கம்மி பண்ணி வைக்கணும்.